என் பேர் அன்பரசி. நான் வந்து 1லேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். என்னோட அப்பா வந்து நான் 10வது படிக்கும்போது இறந்துட்டாங்க. என் எனக்கு வந்து 2 அக்கா இருக்காங்க. எங்க அம்மா மட்டும் தான் தனியா இருக்காங்க. இப்ப வேற யாரும் ஹெல்ப்புக்குன்னு இல்ல. எங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. பானிபூரி கடை போட்டுருக்காங்க. அதுல பெருசா ஒண்ணும் வருமானம் வரல. கொஞ்சம் தான் வருமானம் வருது. அத வச்சு எப்படியோ ஓட்டிட்டு இருக்காங்க. என்னையும் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. அதனால பிரைவேட் ஸ்கூலுக்குலாம் நான் போல. சின்ன வயசுலேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். 12வது படிக்கும்போது நீட் எழுத போறேன் அப்படின்னு சொன்னப்ப, கோச்சிங் கிளாஸ்க்குலாம் போணுமேம்மா, காசு இல்லையேம்மான்னு சொன்னாங்க. பரவாயில்லம்மா நானே உட்காந்து படிச்சுக்கிறேன்னு சொல்லி தான் வெளிய கோச்சிங் கிளாஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனால நான் எங்கேயும் போய் படிக்கல. வீட்லயே தான் படிச்சேன். படிச்சு நீட்ல 2026 நடந்த நீட்ல நான் 437 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட் அரசு வந்து நமக்கு 10% அடிஷனல் ரிசர்வேஷன் கோட்டான்னு ஒரு ரிசர்வேஷன் நமக்கு ஒதுக்குறாங்க. அதுல வந்து 1லேருந்து 12வது வரைக்கும் படிச்ச பசங்களுக்கு தனியா எம்பிபிஎஸ் சீட் குடுக்குறாங்க. அது ரொம்பவே நல்ல திட்டம்னு நான் நெனைக்கிறேன். என்ன மாரி நெறைய பசங்களுக்கு எம்பிபிஎஸ் ஒரு கனவாவே இருக்கு. யாருக்குமே நடக்காது. இந்த கோட்டானால அது நடக்குது அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாரி இந்த கோட்டா நீடிச்சே இருக்கணும். நான் இவ்ளோ மார்க் எடுத்ததுக்கு வந்து புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் சங்க தலைவர் நாராயணசாமி சார் என்ன நேர்ல வந்து பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய நல்ல ஒரு கோட்டா கொடுத்திருக்காங்க. அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். நான் இந்த நேரத்துல அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு 4 மணிக்கு வந்தேன் அப்படின்னா, அம்மா கடை போட்டிருப்பாங்க. அம்மாக்கு கடையிலே போயிடுவேன். கடையில ரூம் இருக்கும். அங்க போய் தான் உட்காந்து படிப்பேன். அம்மாக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே ஒரு நாளைக்கு ஒரு 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ் படிப்பேன். காலையில 4:30, 5 மணி அது போலலாம் எழுந்துருவேன். எழுந்து தினமுமே எழுந்து படிப்பேன். ரொம்ப எனக்கு இந்த எம்பிபிஎஸ் ஆகியே ஆகணும் அப்படின்னு ஒரு கனவாவே இருந்துச்சு. அத நிறைவேத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெறி கொண்டு தான் நான் படிச்சேன். என்னைக்குமே ஒரு லீவ் நாள் கிடைச்சா கூட நான் எதுவும் விட மாட்டேன். படிச்சுட்டே தான் இருப்பேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அதுவும் நான் 12வது படிக்கிறப்பலாம் எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க. நான் எந்த ஒரு டவுட் கேட்டாலுமே சரி, எது பண்ணாலுமே எனக்கு அவங்க தான் ரொம்ப ஸ்டாண்ட் அப் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. என்னோட எய்ம் வந்து என்னதுன்னா, நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அடுத்து வேற டிகிரி எம்டி பண்ணணும். எம்டி பண்ணிட்டு நிறைய ஏழை மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மருத்துவம் வந்து ரொம்ப குறைந்த செலவுல குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். யாருமே காசு இல்லன்னு சொல்லிட்டு ஒரு உயிரை விடக்கூடாது. அவங்க கிட்ட காசு இல்லனாலுமே மருத்துவத்துக்கு நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவங்க காசு கம்மியா செலவு பண்ற மாரி அவங்களுக்கு மருத்துவத்த கொண்டு போய் சேர்ப்பேன். எங்க அப்பா வந்து நான் 10வது படிக்கும்போது இறந்துட்டாங்க. அவங்க ஹார்ட் ஃபெயிலியர்ல இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து எங்க கிட்ட காசு இல்ல அந்த டைம்ல. அந்த டைம்ல ஒரு 7 லட்சம் அது மாரி கேட்டாங்க. எங்களால அது கட்ட முடியல. அதனால தான் அப்பா இறந்துட்டாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு ஆம்பிஷன் எடுத்தேன். ஒருவேளை அந்த 7 லட்சம் என்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் எங்க அப்பா என் கூட இருந்திருப்பாங்க. என்ன மாரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் யோசிக்க கூடாது. அவங்க கிட்ட காசு இல்லனாலும், அவங்க மருத்துவத்த காப்பாத்த முடியும் ஒரு உயிர்னா அத காப்பாத்தியே ஆகணும். இலவச மருத்துவம் ரொம்ப குறைந்த செலவுல மருத்துவத்த நான் எல்லாருக்கும் குடுப்பேன். அதனால இந்த ஆம்பிஷன் வந்துச்சு. என் பேர் கஸ்தூரி. நான் திருப்பாணியில இருக்கிறோம். எங்க பசங்க எல்லாமே நான் கவர்மெண்ட்ல தான் படிக்க வச்சேன். கஷ்டமான ஃபேமிலி தான். எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. என்னால நீட்டுக்கு படிக்கணும்னு என் பசங்க கேட்டதுக்கு என்னால படம் கட்ட முடியாது சொல்லிட்டேன். என் பசங்க வீட்லயே இருந்து தான் படிச்சாங்க. என் சின்ன பொண்ணு அவங்க இப்ப டாக்டர் படிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் தான் காரணமா இருக்கலாம். வீட்டுக்கு வந்து எங்களை வாழ்த்தி நாராயணசாமி சார் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். எப்படிதான் நீங்க வந்து கஷ்டப்பட்டு நாங்க பானிபூரி கடை வச்சிருக்கேன். அதுல வர வருமானத்துல தான் பசங்களை படிக்க வைக்கிறோம். அதுல தான் நாங்க சாப்பிடுறோம். எல்லாமே எங்களுக்கு அந்த கடை தான் இருக்கு. வேற எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் என் பசங்களுக்கு துணிமணிக்கும் அது மட்டும் எங்களுக்கு தேவையானக்கள் இருக்குது. மத்தபடி மேல படிக்க வைக்கணும் அப்படின்னா எனக்கு வருமானம் கம்மி பத்தாது. எனக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் ஆள் இல்ல. என் பொண்ணை படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கி அதே கவர்மெண்ட்ல அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாக்கா எங்களால முடிஞ்சது என் பொண்ணு கவர்மெண்ட்டுக்கே பசங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். என்னோட பேர் வந்து வி கவிமாலினி. நான் கலித்துத்தோர் குப்பத்துல தான் வந்து பிறந்தேனே. நான் வந்து
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். வீட்டில் எல்லாருமே ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப மிடில்னாங்க. அப்பா வந்து பெயிண்டராக இருக்காங்க. அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து சமைக்கிற வேலை பார்க்குறாங்க. அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க, எனக்கு வந்து உன்னை டாக்டராக பார்க்கணும், எனக்கு அதுதான் ஆசை, என் பொண்ணை நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு சில விஷயங்கள்லாம் பயமாவே இருக்கும். ஐயோ டாக்டர்னா இந்த மாதிரி இருக்கணுமே, ரத்தத்தெல்லாம் பார்க்கணுமே. ஆனா எனக்கு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அழுவாங்க. அதை கேட்டு 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 எங்க அம்மாக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய தடவை அழுதுருக்கேன். அம்மாக்காக நினைச்சுக்கிட்டு இந்த இந்த வருஷத்துல எனக்கு நிறைய உடம்பு சரியாம ஆகிருக்கு. அதாவது ஹீமோகுளோபின் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருந்திருக்கு. ஆனாலும் நான் அவ்வளவு கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து ஏன் இந்த பொண்ணு அனுப்புறீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. அம்மா வந்து நிறைய அழுதுருக்காங்க. ஆனா எனக்கு எப்பயுமே ஆனா ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, கண்டிப்பா நீ டாக்டர் ஆவாம்மா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மட்டும்தான் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்காக இந்த அரசு எனக்கு இப்படி ஒரு ஸ்கீம் உருவாக்குனதுக்கு அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். டாக்டர் ஆயிட்டு எங்க அம்மா முன்னாடி ஃபர்ஸ்ட் போய் நிப்பேன் சார். அவங்க ஆனந்த கண்ணீரை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது ஒரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த மக்களுக்காக நிறைய பண்ணணும் அதுன்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கு. ஆனா எங்க ஊர்ல டாக்டர் கவிமாலின்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும் சார். புதுச்சேரியில கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு வந்து புதுச்சேரி அரசு வழங்குது. அது புதுச்சேரி அரசு வழங்குறதுக்கு முக்கிய காரணம் ரங்கசாமி அவர்களும் தான் காரணம். ஏன்னா அவரது ஆட்சியில தான் ஒன்று இலவசமே படிக்கிறதுக்கான இந்த இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது அந்த நோக்கம் தான். அதை நிறைவேற்று விதமா இப்ப 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 10% இடஒதுக்கீடு கொடுத்ததற்கு நாங்களும் பல கட்ட போராட்டங்கள் எல்லாம் பண்ணி பெற்றோம். அதனால அந்த மாணவர்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறது தெரிஞ்சுதான் நாங்க ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாணவர்கள் வந்து யாரெல்லாம் அரசு பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டு மெடிக்கல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேடி போய் உதவி செஞ்சுட்டு இருக்கோம். அவங்கள வந்து கௌரவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் இந்த வருஷமும் 2026ஆம் ஆண்டு இப்ப வந்து கலித்தத்தான் குப்பத்திலே பாத்தீங்கன்னா 2 பசங்க பாஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பொண்ணு 431 மார்க்கும் 37 மார்க்கும் நீந்தமா 192 மார்க் எடுத்திருக்காங்க. இந்த கவிமாலினி அன்பரசிங்கிற 2 பொண்ணையும் இன்னைக்கு வந்து நாங்க வீடு தேடி போய் அவங்கள பார்த்ததுல பாத்தீங்கன்னா உண்மையே அரசாங்கம் இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்து தகுதியானது தான். ஏன்னா இல்லைன்னா இவங்க வந்து மருத்துவ படிப்புங்கிறது ஒரு கனவாவே தான் மாறிடும். அதனால இந்த முதலமைச்சர் அவர்களுக்கும் இப்ப இந்த இடஒதுக்கீடு கொடுத்தவர்கள் நன்றிகள். இந்த ஆசிரியர்களுக்கு முதல்ல அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா அவங்க வந்து இந்த எஃபர்ட்லாம் எடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு என்கரேஜ் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கலித்தத்தான் பள்ளியில படிக்கிற மாணவி வந்து இன்னைக்கு அதிக மதிப்பெண் இருக்கு அந்த மாணவி தான். அதனால வந்து புதுச்சேரி அரசுக்கும் கல்வித்துறைக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிக்கும். இப்ப நாங்க பார்த்தோம்னா நம்மளுக்கே கண்ணீர் வருது. ஏன்னா இந்த பிள்ளைங்க இந்த இடம் இருந்து படிக்கிறாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடம் தான். இதுலயே ஒரு 4 பேர் குடியிருக்கணும். இதுலயே எல்லாமே வந்து அவங்களோட எல்லா விஷயமே இங்கேயே பண்ணிக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த கஷ்டத்தை இவங்க இதை படிச்சுட்டு இந்த பிள்ளைங்க வந்து கிடைச்சிருச்சே அப்படின்னு இருக்கக்கூடாது. இந்த பிள்ளைங்களும் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இலவசம் தானேன்னு படிக்காம அவங்க எஃபர்ட் எடுத்து அவங்க அடுத்தது வந்து 4 பிள்ளைங்க செய்யணும். இப்ப இந்த பிள்ளை வந்து நாங்க எப்படி இவங்களை தேடி வந்து இப்ப பண்றோமோ அதே மாதிரி இவங்க படிச்சுட்டு இவங்க மருத்துவத்தை வந்து ஏழைங்களுக்கோ இலவசம் பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்னும் நாங்க நிறைய பிள்ளைங்களை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 37 மாணவர்களை வந்து மருத்துவம் படிக்க வைக்கிறோம். இது வரைக்கும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. நாங்க படிக்க வைக்கிற பிள்ளைங்க எல்லாமே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களை நாங்களே செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற அப்பா அம்மா இருக்கிற பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்றோம். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து முழு செலவு நாங்க தான் எடுத்து 37 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். இப்ப நாங்க உதவி செய்யறது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த அரசு பள்ளி மாணவர்களோ இன்னும் படிக்காதவர்களும் இப்ப இதை நாங்க ஏன் வந்து இந்த டிவிலயோ இது போட்டோவோ எடுத்து போறதுக்கு காரணமே இதே மாரி நிறைய பேர் இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு செய்யணுங்கிறது அரசு மட்டும்தான் செய்யணும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் வசதி படுத்தவங்க இருக்காங்க, அவங்களும் செய்யணுங்கிறது எங்களோட நோக்கம்.